ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தக்காளி மற்றும் காலிஃப்ளவர் இது ரெண்டையும் ஆட் பண்ணி சூப் தாங்க மேக் பண்ண போகிறோம். பசி இல்லாதவங்களுக்கு கூட இந்த சூப் சாப்பிடும்போது பசியை தூண்டி கொடுக்கும். காலிஃப்ளவர் விலையும் தக்காளி விலையும் இப்போ நமக்கு குறைச்சிருக்கு. ஸோ இந்த டயத்தில் நம்ம இந்த சூப் எப்படி மேக் பண்ணலாங்கிறது பார்த்துடலாம். பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் 1, மீடியம் சைஸில் 2 தக்காளி பழம், பச்சை மிளகாவை 1 பச்சை மிளகாவை 4 கீரி எடுத்துருக்கேன், கொஞ்சமாக காலிஃப்ளவர். குக்கர் எடுத்துக்கிறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தோரம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோரம்பருப்பு அம்மிங்கி கொஞ்சம் மேலே தண்ணி வர அளவுக்கு வச்சுக்கோங்க. குக்கர் கவர் பண்ணி 3 தடவை ப்ரெஷர் வரணும். வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதே ஹீட்டில் வச்சுக்கோங்க. பருப்பு மலர்ந்த வடிக்கும் இருக்கணும். அதனுடைய பக்குவத்தையும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நம்ம எடுத்து பார்க்கும்போது முக்கா பக்குவத்தில் வெந்திருக்கணும். ரொம்ப ஃபுல்லாக வெந்தாச்சுன்னா குழகுழப்பு தன்மை வந்துடும். அது வந்து சாதத்துக்கு தான் எடுத்துக்கலாமே தவிர நம்ம குடிக்கிறதுக்கு எடுத்துக்க முடியாது. ஸோ முக்கா பக்குவமாக வேக வச்சு எடுத்து அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் ப்ளஸ் தக்காளி இது 3ஐயும் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா காலிஃப்ளவர் தனியாக தான் வேக வச்சு எடுக்க போகிறோம். அப்பவும் உப்பு ஆட் பண்ணுவோம். ஸோ அதிக அளவில் உப்பு வந்துருச்சுன்னா சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். இப்போ பேன் எடுத்துட்டு அதில் காலிஃப்ளவர், தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதிக்க விட்டுறலாம். இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு பாருங்கள் சூப்புடைய தன்மை கொதிச்சு வேக்காடு கொடுத்து வந்துட்டுருக்கு. இப்போ ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணியும் அதிக அளவில் வத்திடக்கூடாது. அதே நேரத்தில் காய்கறிகளும் நமக்கு வெந்திருக்கணும். இப்போ நமக்கு காலிஃப்ளவர் ரெடி ஆயாச்சு. எப்போதுமே எந்த ஒரு ஐட்டம்ஸ் பண்ணாலும் காலிஃப்ளவரை கொஞ்சம் தனியாக வேக வச்சு எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. காரணம் என்னென்னா அதில் வந்து வாசம் வந்து கொஞ்சம் அவுச வாசம்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கும். அது வந்து சேஞ்ச் ஆகி வெளியே ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியான மெத்தடில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தக்காளி பழம் முக்கா பக்குவத்தில் வெந்து வந்தாச்சு. இந்த டயத்தில் நம்ம காலிஃப்ளவரும் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு அதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் காலிஃப்ளவருக்கு தக்கனதான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி வேக விட்டுருந்தேன். சூப்புக்கு மஞ்சத்தூள் வந்து நான் காய்கறிகள் வேக வச்சதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணுவேன். காரணம் என்னென்னா அப்போ தான் நமக்கு காய்கறிகள் வேக்காடு கொடுக்கும். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டோம்னா சீக்கிரம் காய்கறிகள் வேக்காடு கொடுக்காது. இப்போ நான் அம்மியில் வந்து உடனடியாக வச்சு நுணுக்கிற பழக்கம் உண்டு. அதனால சீரகம் 1 டீஸ்பூன், 2 ஏலக்காய், 1 கிராம்பு இது 3ஐயும் வச்சு நல்லா நைஸ் பக்குவத்தில் நுணுக்கி எடுத்துக்கிட்டேன். நுணுக்கி எடுத்துக்குங்க, அரைச்சி எடுத்துடாதீங்க. காரணம் என்னென்னா அரைக்கும் போது குழகுழப்பு தன்மை வந்துடும். நுணுக்கும் போது தான் அதனுடைய வாசம் இருக்கும். இப்போ பாருங்கள் எல்லாம் சேர்க்கும் போது 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்தாச்சு. இப்போ பேன் எடுத்துக்கிறோம். ஆயில் விட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அன்னாசிப்பூ, அதோட ஒரு இழை, ஒரு சின்ன சைஸில் பட்டை இது மட்டும்தாங்க தாளிப்பு பொருட்கள். இதை லைட்டாக பொரிய விடுங்க, அதிகமாக செவக்க விட்டுறாதீங்க. சூப்போட டேஸ்ட் சேஞ்ச் ஆகிடும். சூப்போட ஆட் பண்ணிடலாம். அதோட நம்ம நுணுக்கி வச்சிருந்த ஜீரகம், ஏலக்காய் ப்ளஸ் கிராம்பு இது 3ஐயும் சேர்த்து ஆட் பண்ணிடுறோம். கிளறி விட்டுருங்க. இறக்கக்கூடிய நேரத்தில் கருவேப்பிலை, அப்படி இல்லாட்டினா மல்லித்தலை. நான் வந்து கொழுந்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட 1 டீஸ்பூன் நெய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ஒரு கிளறி விட்டுருங்க. எப்போதுமே மண்பானையில் வச்சு எந்த ஒரு பொருள் மேக் பண்ணாலும் பக்கத்தில் நின்று கிளறுங்க. ஏன்னா மண்பானை வந்து சீக்கிரம் பிடிக்கக்கூடியது. இப்போ பாருங்கள் தக்காளி பழமும் கரெக்டான முக்கா பக்குவத்தில் வேக்காடு கொடுத்துருக்கு. அதே மாதிரி சூப்புடைய தன்மையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். தண்ணி பக்குவத்தில் நமக்கு குடிக்கக்கூடிய பக்குவத்தில் டேஸ்டியான மெத்தடில் ரெடி ஆயாச்சு. நீங்கள் வீட்டில் மேக் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன். நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.